ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம 2 முட்டை ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் மட்டும்தாங்க தேவைப்படும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் 2 முட்டை எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிக்கலாம். தோல் நீக்கிய உருளைக்கிழங்க மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு நம்ம பீட்ரூட் கேரட் எல்லாம் சீவவும்ல அந்த காய் சீவி வச்சு நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா குட்டி குட்டி பீசஸை சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம 2 முட்டை எடுத்து வச்சோம்ல அந்த 2 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது போல் ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 முட்டை உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் தாங்க, அது சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளோட அளவை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. உங்ககிட்ட இது போல் விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கரையிறது போல் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு நம்மளுக்கு இது நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். இது போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடித்து எடுத்துட்டு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடி பீஸஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா கலக்கிட்டு வந்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா கலக்கிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா கலக்கினதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாம். நீங்கள் தோசை கல்லையை கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இது போல் ஒரு பேன்லேயும் செய்யலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லா பக்கம் படுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பேனில் எல்லா பக்கம் எண்ணெய் படுறது போல் நல்லா இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மிக்சர், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா விஸ்கு வச்சு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். இது சேர்க்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ சுற்றிலும் நல்லா எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். 2 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு சூப்பராக வெந்திருக்கும். இன்னொரு சைடு வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம். லைட்டாக இந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இது போல் திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். நம்ம ஏற்கனவே உள்ள பெப்பர் போட்டிருக்கிறோம். இந்த பெப்பர் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லைட்டாக தூவி விட்டுட்டு
உங்கள் வீட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாமே சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சாப்பாட்டு கூட இந்த ஆம்லேட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வெரைட்டி ரைஸ், வெறும் ரச சாதம் இருந்தால் கூட இந்த ஒரு ஆம்லேட் இருந்தால் போதுங்க, சூப்பராக சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு இது போல் சூப்பராக ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள்.